ஓம் சாந்தி 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தியை அளிப்பது உங்களுடைய கடமையாகும். எப்பேற்பட்ட நிலையிலும் யுக்தியை வகுத்து தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுங்கள். இங்கு வெளிப்படும் புதிய புதிய கருத்துக்களை தாங்கள் குறித்து கொள்ளும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து கருத்துக்களும் நினைவில் இருப்பது கடினமாகும். ஆகவே குறிப்பெடுத்து பின் பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். எழுதிவிட்டு பின் அது புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல. எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு குறிப்பு எடுப்பதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்கும். ஆன்மீக தந்தை தவிர வேறு எவரும் ஒருபொழுதும் யாரையும் ஆன்மீக குழந்தைகள் என்று அழைக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். மாயின் பிரவேசம் எப்படி ஆகிவிடுகின்றது என்றால், பரமாத்மாவை சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். எனவே அனைவரும் ஃபாதர்குட், தந்தை தந்தையாக ஆகிவிடுகிறார்கள். ஈஸ்வரிய ராஜ்யம் மற்றும் அசுர ராஜ்யம் என்று நிச்சயம் 2 ராஜ்யங்கள் உள்ளன. புதிய உலகம் மற்றும் பழைய உலகம். தேவதைகளின் சித்திரங்கள் உள்ளன. எனவே அவசியம் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இச்சமயம் இல்லை. சிவ் பாபா பாரதத்தில் வந்து என்ன செய்கின்றார் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை. தங்களுடைய தர்மத்தையே மறந்து விட்டுள்ளார்கள். வீட்டுக்கு வீடு தந்தையின் செய்தியை அளிப்பதற்கு நமக்கு கடமை உள்ளது. தந்தை சத்தியமானவராக உள்ளார். அவர் புரிய வைப்பதன் மூலமாக உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வெற்றி ஏற்படுகின்றது. நீங்கள் இந்த படிப்பின் மூலமாக உண்மையிலும் உண்மையான நாராயணன் ஆக முடியும். கங்கையோ பதீத்த பாவனராக ஆக முடியாது. நதிகள் கடலிருந்து வெளிப்பட்டுள்ளன. அது தண்ணீரின் கடலாகும். அதிலிருந்து தண்ணீரின் நதிகள் வெளிப்படுகின்றன. ஞான கடலிலிருந்து ஞான நதிகள் வெளிப்படுகின்றது. சங்கரின் ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டது என்றும் அதில் குளிப்பதால் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவார்கள் என்றும் கூறுகின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய குஷிக்கு எல்லையே இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். சத்தியுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகின்றது. கலியுகத்திற்கு துர்கதி என்று கூறப்படுகின்றது. யார் என் வழிப்படி நடக்கின்றார்களோ அவர்கள் தேவதைகளாக ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது கூட யாராவது இறந்தார்கள் என்றால் இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்கிறார்கள். எனவே அவசியம் ஏதோ ஒரு சமயத்தில் சொர்க்கம் இருந்தது, இப்பொழுது இல்லை. நரகத்திற்கு பிறகு அவசியம் சொர்க்கம் என்பது மீண்டும் உருவாகும். பகவான் ஞான கடலாவார். மனிதர்கள் சாஸ்திரங்களின் கடலாக உள்ளார்கள். தந்தை ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவதில்லை. அவரும் சாஸ்திரங்களை கூறுகின்றார் என்றால் பின் பகவான் மற்றும் மனிதர்களுக்கிடையே என்ன வித்தியாசம் இருக்கும்? நாம் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனைக்கு கருவியாக உள்ளோம் என்ற குஷி எப்பொழுதும் இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். நமது தேவி தேவத தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியதாகும். தோட்டக்காரனாகி முட்களை மலராகாக்கும் சேவை செய்ய வேண்டும். முழுமையாக பாலனை அழித்த பிறகு தந்தைக்கு முன்னால் கூட்டி வர வேண்டும். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். பழைய தேகம் மற்றும் உலகத்தை மறந்துவிடக்கூடிய பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆவீர்களாக. சங்கம யுகத்தின் சிறந்த ஆத்மாக்களின் இருப்பிடமே பாப் தாதாவின் இதய சிம்மாசனம் ஆகும். அப்பேற்பட்ட அரியணை முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. உலக ராஜ்யத்தின் மற்றும் மாநில ராஜ்யத்தின் சிம்மாசனமே கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த அரியணை கிடைக்காது. எவ்வளோ விசாலமான சிம்மாசனம் என்றால் அதிலேயே நடக்கலாம், உலாவலாம், உண்ணலாம், உறங்கலாம். ஆனால் எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்க முடியும். எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த பழைய தேகம் அல்லது தேக உலகத்தை மறந்தவர்களாக இருப்பார்கள். அவைகளை பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள். எல்லைக்குட்பட்ட பெயர், மதிப்பு, புகழ் இவற்றுக்கு பின்னால் ஓடுவது என்பது
தன்னுடைய நிழலை தொடுவதற்கு முயற்சி செய்வதாகும். எப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை ஆழத்தில் செல்வதால் செய்ய முடிந்தவர்களாக இருப்பார்கள், அதே போல நீங்களும் எந்த அளவுக்கு உள்முகமானவராக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது திட்டங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அண்டர் கிரவுண்டாக இருக்கும்போது ஒன்று வாயு மண்டலத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும், இரண்டாவது ஏகாந்தம் பிராப்தியாகிவிடும் காரணத்தினால் சிந்தனை செய்யும் சக்தி அதிகரிக்கும், மூன்றாவது எந்த ஒரு மாயின் தடைகளிலிருந்தும் பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.